மீண்டும் ஒரு சொல்ல மறந்த வீரர்களின் கதையில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு பெற்றெடுத்த இன்னொரு மகாவீரனை. அந்த மகாபுருஷன் வாழ்ந்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்ட தமிழ்நாட்டின் அரசியலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 8ஆம் நூற்றாண்டு நம்முடைய கதை நிகழ்கிற இந்த காலத்தில் தமிழகத்தின் வட நிலப்பரப்புகளை பல்லவர்களும், காவிரிக்கு தெற்கே உள்ள நிலப்பரப்புகளை பாண்டியர்களும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். கிபி 710ஆம் ஆண்டில் நம்முடைய கதை தொடங்குகிறது. அந்த காலகட்டத்தில் பல்லவ பேரரசனாக இருந்த 2ஆம் பரமேஸ்வரன் மறைந்திருந்தார். அவருக்கு பிறகு அவரது மகன் சித்திரமாயன் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வரலை. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல வரலாற்றில் விளக்கமாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவரை அமைச்சர்களுக்கோ மந்திரி பிரதானிகளுக்கோ குறுநில மன்னர்களுக்கோ மக்களுக்கோ பிடிக்காமல் போயிருக்கலாம். அதனால் பல்லவ அரச பிரதிநிதிகள் கம்போடியாவுக்கு போகிறாங்க. கம்போடியாவில் ஆட்சியில் இருந்த இரணியவர்மனை அணுகுகிறார்கள். இந்த இரணியவர்மன் யார் அப்படின்னு கேட்டால், பல்லவ குலத்தில் தமிழ்நாட்டில் பல்லவ அரச வம்சத்தை தோற்றுவித்த சிம்ம விஷ்ணு பல்லவரின் தம்பியான பீமவர்மனின் குலத்தில் உதித்தவர்கள். அந்த இரணியவர்மனை போய் பார்க்குறாங்க. இரணியவர்மன் என்ன சொல்கிறாரு, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். தனக்கு இருக்கிற 4 மகன்களை சுட்டி காட்டுறார். இவங்களை யாராவது ஒருத்தர் சம்மதித்தால் அழைச்சிட்டு போங்கிறார். மூத்த 3 பேரும் மறுத்து விடுகிறார்கள். 12 வயதே ஆன நந்திவர்மன் தமிழ்நாட்டிற்கு வரவும் பல்லவ மன்னராக முடிசூடவும் சம்மதிக்கிறார். அவரை கப்பலில் அழைச்சிட்டு வர்றாங்க. சரி, இதெல்லாம் கம்போடியாவில் ஆண்டாங்க, கப்பலில் அழைச்சிட்டு வந்தாங்க, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், இப்பவும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போனீங்கன்னா புடைப்பு சிற்பமாக இந்த காட்சிகள் செதுக்கப்பட்டிருக்கும். கப்பலில் அழைச்சிட்டு படகுல அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். கப்பலில் இருந்து படகுல ஒரு காட்சி இருக்கும். இதுதான் இதுக்கு ஆதாரம். கம்போடியாவில் பல்லவர்கள் ஆட்சி இருந்ததா, எப்படி போனாங்க, இதுக்கு ஒரு பெரிய கதை. அதை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரி, சிம்ம விஷ்ணு பல்லவன் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை ஏற்படுத்தினாரா, அதுவும் ஒரு பெரிய கதை. களப்பிரர்களை வென்ற கதை. அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய கதைக்கு வருவோம். இப்போ நந்திவர்மனை அழைச்சிட்டு வந்தாச்சு. இந்த 12 வயதான நந்திவர்மனுக்கு 2ஆம் நந்திவர்மன் அப்படின்னு பெயரை கொடுத்து பல்லவ அரியணையில் அரசராக முடிசூட்டுகிறார்கள். இப்போ ஆட்சி தொடங்கிருச்சா அப்படின்னா இல்லை, பிரச்சனை தொடங்கியது. என்ன காரணம்? ஆட்சி பொறுப்பிற்கு உரிமை கோரிய சித்திரமாயன் பாண்டியர்களின் தாய்வழி உறவு. அவருக்கு அவங்க தாய்வழியில் பாண்டியர்கள் உறவினர்கள். நேர பாண்டிய நாட்டிற்கு போகிறார். பாண்டிய அரசரிடம் அடைக்கலம் புகுந்து விடுகிறார். பாண்டிய அரசரிடம் சித்திரமாயன் அடைக்கலம் கோருகிறார். அன்றைக்கு பாண்டிய நாட்டில் ஆட்சியில் இருந்தவர் அரிகேசரி பராங்குசன். அவர் சித்திரமாயனுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஒரு தருணத்திற்காக பாண்டியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பிற்கு வந்த 2ஆம் நந்திவர்மனுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும். அதிலும் இப்போ கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாதன் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்வதை அவர் வழக்கமாக வச்சிருந்தார். அப்படி கோவிலுக்கு செல்லும் போது குறைந்த வீரர்களோடு தான் போவார். இப்படி ஒரு நாள் 2ஆம் நந்திவர்மன் நாதன் கோவில் பெருமாள் கோவிலுக்கு வழிபட சென்றபோது பாண்டிய படைகள் அந்த நாதன் கோவில் பெருமாள் கோவிலை முற்றுகையிட்டது. கோவில் கதவுகளை சாத்திட்டு 2ஆம் நந்திவர்மன் கோவிலுக்குள்ளே இருந்து கொண்டார். அந்த சின்ன வீரர்களை வச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்குள் பாண்டியர்கள் நுழைய விடாமல் தடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறார். இந்த தகவல் பல்லவ நாட்டின் தளபதியான உதயச்சந்திரனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மன்னர் ஆபத்தில் இருக்கிறார், படைகளோடு விரையுங்கள் அப்படின்னு. இங்க தொடங்குகிறது நம்முடைய கதை. அந்த உதயச்சந்திரன் யாரு அப்படின்னா, வாணியம்பாடிக்கு அருகே உள்ள உதயேந்திரம் அப்படிங்கிற கிராமத்துல பூச்சான் குலம் அப்படின்னு ஒரு குலத்துல பிறந்தவர். இவர் தான் நம்முடைய கதையின் நாயகர். மன்னனை காப்பாற்றுவதற்காக படைகளை திரட்டி கொண்டு விரைகிறார். அங்க போகிறார். இங்கு நாதன் கோவிலுக்கு போறார். நாதன் கோவிலில் கடுமையான சண்டை. பின்புறம் இருந்து முற்றுகையிட்டு இருக்கிற பாண்டிய படைகளை கடுமையாக தாக்குகிறார். பாண்டிய படைகள் உடனடியாலாம் போகிறாரு. பாண்டியர்கள் எதிர்ப்புக்கு பெயர் போனவர்கள். அவங்க தொடர்ந்து எதிர்க்கிறார்கள். நாதன் கோவிலிருந்து பின்வாங்குறாங்க. அடுத்தடுத்த ஊர்களில் சண்டை. நாதன் கோவிலிருந்து பாண்டிய படைகள் முதல்ல முற்றுகையை விலக்கிட்டு பின்வாங்கி போகிறது. பின்வாங்கி போனோடனே உதயச்சந்திரன் மன்னரை மீட்டு ஒரு சின்ன படையோட காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். இனியும் பாண்டியர்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பாண்டியர்களை விரட்டிட்டு போறார். இப்போ பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையில நிம்பவனம், சூதவனம், சங்கரனார் குடிகாடு, மணக்குடி, சூரவளந்தூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி இப்படின்னு 9 இடங்களில் போர் நடக்குது. கரூருக்கு போகிறாங்க.
திரும்பவும் பாண்டிய படை கரூருக்கு தப்பி போகுது. அங்கேயும் போய் உதயச்சந்திரன் தாக்குறார். அங்கதான் கடுமையான தாக்குதல். இதுக்கு மேல பாண்டியர்கள் தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா தாக்குகிறார். ஏன்னா இதுக்கு மேல தப்பினா பாண்டிய நாட்டின் எல்லை வந்துடும். பாண்டிய நாட்டுக்குள்ள போயிடுவாங்க. அதனால அங்கே தாக்குகிறார். இந்த போர்ல அரியணைக்கு உரிமை கோரிய சித்திரமாயனும் அவருக்கு உதவியாக வந்த பாண்டிய மன்னன் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு வரலாறு சொல்கிறது. இப்ப 2ஆம் நந்திவர்மரின் அரியணைக்கு இருந்த போட்டி முடிவுக்கு வந்தது. ஆனால் அவருக்கு இருந்த ஆபத்து அது இன்னும் நீங்கவில்லை. அதற்கும் விடை கண்டார் உதயச்சந்திரன். காஞ்சிபுரத்திற்கு 2ஆம் நந்திவர்மன் வந்து சேர்ந்துட்டாரு, கோட்டைக்குள்ள போயிட்டாரு. ஆனால் அவர் வந்த சில நாட்களுக்குள் சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தன் பெரும் படையோட காஞ்சிபுரம் கோட்டையை வந்து முற்றுகையிடுகிறார். கையில் இருந்த சின்ன வீரர்களோடு விக்ரமாதித்தனோடு எதிர்த்து போரிடுகிறார் 2ஆம் நந்திவர்மன். இப்ப இன்னொரு படையோட அதன் பின்னாடி விக்ரமாதித்தனின் மகனாக கீர்த்திவர்மன் அவர் ஒரு படையோட வருகிறார். பெரிய படை இருக்கிறது. நந்திவர்மன் தன் கையில் இருக்கிறது சின்ன படை. இதோடு மோதி ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால காஞ்சிபுரம் கோட்டையை அடைச்சிக்கிட்டு கோட்டைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுடைய முற்றுகையை எதிர்த்து போராடுகிறார். அவர்கள் கோட்டைக்குள்ள நுழைய விடாமல் தடுத்து போராடுகிறார். இப்ப தகவல் உதயச்சந்திரனுக்கு மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது. தெற்கே பாண்டியர்களை வெற்றி கண்டிருந்த உதயச்சந்திரன் படைகளோடு காஞ்சிபுரம் விரைகிறார். ஏற்கனவே பாண்டியர்களோடு பரத்த போர் 9 இடங்கள்ல மாறி 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 போர் புரிஞ்சிருக்கிறார். இப்ப 10வது போர் காஞ்சிபுரத்தில் முற்றுகையிட்டு இருந்த சாளுக்கிய படைகளை கடுமையாக தாக்குகிறார் உதயச்சந்திரன். 2 படைகளுக்கும் இடையே மிக கடுமையான போர் அப்படின்னு கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சொல்லுகின்றன. உதயச்சந்திரன் தன் ஆற்றல் முழுவதையும் காட்டி போராடினார். கடைசியில சாளுக்கியர்கள் தோற்று ஓட்டம் பிடித்தார்கள். ஆனா உதயச்சந்திரன் ஓஞ்சிரல. இனி தனது மன்னருக்கு சாளுக்கியர்களால் தொல்லை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சார். அதுக்கு முடிவு கட்டுவதற்காக படைகளை வடக்கு நோக்கி திருப்பினார். மேலை சாளுக்கிய மன்னன் 2ஆம் விக்ரமாதித்தனுக்கு உதவிய கீழை சாளுக்கிய மன்னன் விஷ்ணுராஜன், சிற்றரசர்கள் பிருதிவியாக்கிரமன், சபரதேசத்து அரசன் உதயணன் இவங்க எல்லாரையும் அடுத்தடுத்து போர்களில் வென்று அடக்குகிறார். அடுத்தடுத்து 3 போர், 13 போர், தொடர்ச்சியா 13 போர். இடைவெளியே இல்லாமல் அங்கிருந்து காஞ்சிபுரத்தில் இருந்து கும்பகோணம், கும்பகோணத்தில் இருந்து அடுத்தடுத்த ஊர்கள் கரூர் வரைக்கும் போய் சண்டை போட்டுட்டு கரூர்ல இருந்து திரும்பவும் காஞ்சிபுரம் வந்து சண்டை, காஞ்சிபுரத்திலிருந்து வட இந்தியா நோக்கி போறார். ஒரிசா வரையிலும் போய் சண்டை போடுறார். அங்கெல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு கீழை சாளுக்கிய மன்னனை அடக்கி கீழை சாளுக்கிய நாட்டின் பெரும் பகுதி இனி பல்லவ நாட்டை சார்ந்தது. பல்லவ நாட்டை கொண்டு வந்துகிறார். வென்ற நாடுகளில் இருந்த பெரும் செல்வத்தை காஞ்சிபுரத்தை கொண்டு வருகிறார். தன் மன்னன் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறார். பகைவர்களை வென்று அடக்குகிறார். பகைவர்களின் நாடுகளில் இருந்து பெரும் செல்வத்தை கொண்டு வருகிறார். பகை நாடுகளை தன்னுடைய நாட்டோடு இணைத்துக் கொள்கிறார். இப்படி பல்லவ நாட்டிற்கு 2ஆம் நந்திவர்மனுக்கு இருந்த தெற்கிலும் வடக்கிலும் இருந்த எதிரிகளை ஒழிச்சு அவங்களுக்கு இருந்த ஆபத்தை நீக்கி பல்லவ நாட்டை பாதுகாத்தார் உதயச்சந்திரன். இந்த வரலாறு புகழ்பட எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. இவருடைய வரலாறு எங்கேயாவது படிக்க பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறதா, யாருக்காவது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதானா இல்லை. அப்படி சொல்ல மறந்த வீரரின் கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி உதயச்சந்திரன் தொடர்ந்து ஒரு 13 போர்களில் ஈடுபட்டதால 2ஆம் நந்திவர்மன் 65 ஆண்டுகள் அமைதியா ஆட்சி புரிந்தார். கிபி 731 கிபி 796 வரை 2ஆம் நந்திவர்மனின் ஆட்சி நடைபெற்றதுன்னு வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த 65 ஆண்டு கால நீண்ட ஆட்சி புரிந்த மன்னர்களில் 2 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் 2ஆம் நந்திவர்மன், இன்னொருத்தர் யாருங்கிறது இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு நீண்ட ஆட்சி, அதுவும் அமைதியான ஆட்சி, 65 ஆண்டுகள். அதன் பிறகு தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு உதயச்சந்திரன்கிற சொல்ல மறந்த ஒரு வீரர் தான் காரணம். இதே போல இன்னொரு வீரரோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.